ஹாய்ங்க எல்லாத்துக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் இருந்துச்சு. அந்த ரூமில் வந்து ஒரு 12 பெட் போட்டோம். காளான் வருமானு சொல்லி பார்க்கறதுக்கு. நல்லாவே தான் வந்திருக்கு. ஒரு 13 நாள் ஆச்சு காளான் போட்டு. இந்த கீழே இருக்க காளான் வந்துங்க 3 டேஸ் ஆச்சு. இந்த காளான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் வந்திருக்கு. மேலே இருக்க காளான் வந்து 2 டேஸ் ஆச்சுங்க. கீழே இருக்க காளான் வந்து இப்போ பொரிக்கலாம், பறித்து சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா தான் வந்திருக்கு. இப்போ ஆனால் இந்த பெட்லாம் சென்ட்ரல் இருக்க பெட்டில் எதுவுமே வரல. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா காளான் வளர்க்குற டைம் வந்து வளர டைம் வந்து 25 டேஸுங்க. இப்போ வந்து 30 டேஸ் தான் ஆச்சு. அதனால் இது 30 டேஸ்னால் கொஞ்சம் நல்லா ஈரப்பதத்தோடு போட்டங்காட்டி நல்லா வளர்ந்துருக்கு. இங்கே ஃப்ரெண்டில் இருக்கிறது கொஞ்சம் லேசாக காய வச்சு போட்டோம். ஆனால் 25 டேஸ் இருக்குல்ல காளான் டைமு, சரி வளர்ந்தான்னு பார்க்கலாம். வளர்ந்து கழிச்சு நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். இந்த சைடு பாருங்களேன். நான் என்ன நினச்சேன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறத டோர் பக்கத்தில் இருந்தங்காட்டி அது நல்லா காளான் வந்திருக்குன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் அது லாஸ்ட்டாக இருந்துருக்கு. இதில் ஏர் வரைக்கும் இந்த ஓடு இருக்கு இல்லைங்க, அந்த கேப்பு அங்கே காட்டுமா, அங்கே ஓடு இருக்கு இல்லைங்க, அந்த கேப்லேருந்து ஏர் வந்திருக்கு. இங்கேயும் நல்லா காளான் வந்திருக்கு. நான் இந்த சைடு வராதுன்னு நினச்சேன். அந்த சைடு ஏர் சர்க்குலேஷன் அதிகமாக இருந்துக்கிட்டு அது நல்லா காளான் வந்துருக்குன்னு நினச்சேன். அதனால் இங்கேயும் நல்லா காளான் வந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன தேவைன்னா காளான் வளர்க்குறதுக்கு இருட்டு ரொம்ப முக்கியங்க. இருட்டாக இருக்கணும். கூலிங் வந்து 28 டிகிரி செல்சியஸில் இருந்தால் தான் காளான் வந்து நல்லா வளரும். இதுக்கு வைக்கோலும் சீடு மட்டும்தான் மெயின். அவ்வளோதான். டெய்லியும் வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும். இந்த காளான் வந்து நம்ம ஈல்டு எடுக்கலாம். நான் வந்து இதுதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தான் கொஞ்சமாக வந்திருக்கு. இந்த 2 3 6 பெட்லேயும் வந்த கடைசியில் நான் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணுறேன். காட்டி வந்து கூட்டம் காளான்லாம் காட்டிட்டு, ஆனால் இந்த கோழி பாருங்களேன் பக்கத்தில் வந்து மேலே வந்து படுத்து தூங்கிட்டே இருக்குது. நைட் ஆனாலும் வந்து தூங்குதுங்க. மேலே கோழி பயந்துட்டு ஓடிடும். ஆனால் இது வந்து மடியிலேயே படுத்து தூங்கணும் அப்படின்னு சொல்லி மடியிலேயே எங்கள் அம்மா மேலேயே வந்து கொண்டுக்கிறீங்க பாருங்கள். தூக்கி நான் கோர வச்சாலும் போகணும். என் மடியில் கோராதாலும் அம்மா மடியில் கோரணும் வர மாட்டேங்குதுங்க. கோழி இன்னும் சைட்டை பண்ணுறது. நாங்கள் நிறையா கோழி வளர்த்துறோம். ஆனால் இந்த கோழி மாதிரி எதுவுமே இல்லை. இது மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்ருக்கு. கூடயே இருக்கணுங்குது, பக்கத்துலேயே படுத்து தூங்கணுங்குது. எங்கே போனாலும் சுற்றி சுற்றி கூடயே வந்துட்டுருக்கு. அங்கே ஒரு சின்ட்டு கூப்பிட்றா. இப்போ என்ன ஏன் மடி மேலே வந்து கொண்டுட்டான். கையிலேயே தான் கொரணும்னு சொல்லி கையில் வர கொண்டுட்டான். இங்கே பாருங்களேன், கையில் தான் கொரணுமாம்மா, கூடயே இருக்கணும்னு சொல்லி இது சேட்டை, ஓவரான சேட்டைங்க. இது கூட ஒரு கோழி இருந்துச்சு தனியாக. அது டெத்தானங்காட்டி என் கூடயே வந்து சுற்றிட்டுருக்கு. அந்த கோழிக்கு கொஞ்சம் நோய் வந்துருச்சுங்க, அது செத்துருச்சு. ஆனால் இந்த கோழி மட்டும் என் கூடயே அந்த கோழி செத்துறதுலேருந்து எங்கள் கூடயே சுற்றிட்டுருக்கு, எங்கள் கூடயே தூங்கிட்டு இருக்கு. பேசுமா பாருங்களேன். பேசுன குய்யா குய்யாங்க.